ஒரு தென்னை மரத்தில் ஒரு பெண் சிட்டுக்குருவி கூடு கட்ட கொஞ்சம் கொஞ்சமாக புல், இலைத்தலை, செத்தை போன்றவற்றை வைத்து கட்ட ஆரம்பித்தது. அதே தென்னை மரத்தில் இன்னொரு பெண் குருவியும் கூடு கட்ட வந்தது. அந்த தென்னை மரத்தில் ஏற்கனவே ஒரு பெண் குருவி கூடு கட்டி இருப்பதை தன் கால்களாலும் வாயாலும் பிச்சு எறிந்தது அந்த கூட்டை. இப்படியே இரண்டு குருவிகளும் மாறி மாறி சண்டையிட்டு கொண்டே இருந்தது. அந்த தென்னை மரம் ஒரு அண்ணன் தம்பி இருவருக்கும் சொந்தமான பொதுவான இடத்தில் இருந்தது. அவர்கள் இருவருக்கும் ஏற்கனவே சொத்து பற்றிய சண்டை இருந்தது. அண்ணன் தம்பி இரண்டு பேருக்குமே அந்த தென்னை மரம்தான் பெரிய பிரச்சனையாகவும் இருந்தது. தென்னை மரம் பிரச்சனையில் இருப்பது மேலே கூடு கட்ட சண்டை போடும் அந்த குருவிகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. குருவிகள் இரண்டும் சண்டை போட்டு கொஞ்ச நேரம் அதே தென்னை மரத்தில் ஓய்வு எடுத்தது. பிறகு இரண்டும் ஏதோ சமாதானமாகி தனித்தனியான தென்னை மட்டைகளில் கூட்டை கட்ட ஆரம்பித்தது. இரண்டு குருவிகளும் நன்றாக மிக அழகாகவும் கூட்டை கட்டியது. இரண்டு குருவிகளும் முட்டையிட ஆரம்பித்தது. இரண்டு பெண் குருவிகளும் ஒற்றுமையாகவும் ஒரே இடத்தில் இரைபிறக்கவும் சென்றது. வரும்போதும் இரண்டும் சேர்ந்தே வந்தது. குருவிகளிடமிருந்த சண்டை தீர்ந்தது. ஆனால் இந்த தென்னை மரத்தில் இருக்கும் பிரச்சனை இன்னும் தீரவில்லை. அது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதனால் அந்த தென்னை மரத்தை வெட்ட முடிவு செய்தனர். எப்போதும் போல இரண்டு குருவிகளும் காலையில் எழுந்ததும் இரைபிறக்க ஒன்றாக பறந்து சென்றது. இரண்டு குருவிகளும் கட்டிய கூட்டில் ஒவ்வொரு கூட்டிலும் 5 முட்டைகள் இருந்தது. அதை இரண்டு குருவிகளும் பத்திரமாக அடைகாத்து வந்தது. அந்த குருவிகள் இரைபிறக்கச் சென்ற நேரம் காலை நேரம் என்பதால் அந்த குருவிகள் திரும்ப வர மதியம் வரை ஆகும். அந்த காலை வேளையில் தென்னை மரத்தை வெட்ட ஆட்கள் வந்தனர். தென்னை மரத்தை வெட்டி சாய்க்கும் போது அதில் இருக்கும் இளநிகளும் தேங்காய்களும் சிதறி ஓடும் என்பதால் அதை முதலில் ஏறி கீழே வெட்டி இறக்கும்படி சொன்னார்கள். அந்த தென்னை மரத்தில் இருக்கும் தேங்காய்களையும் இளநிகளையும் வெட்டுவதற்காக ஒருவர் மேலே ஏறினார். மெல்ல மெல்ல மேலே ஏறி அவர் தென்னை மரத்தின் உச்சியை அடைந்தார். மேலே ஏறி பார்த்ததும் அங்கு இரண்டு குருவிகளும் கூடு கட்டி முட்டை போட்டிருப்பதை பார்த்து, அடடா, தென்னை மரத்தை வெட்ட போகிறோமே, இந்த குருவி முட்டை போட்டு வச்சிருக்கே, இப்போ இந்த மரத்தை வெட்டுனா முட்டையெல்லாம் உடஞ்சு போயிடுமே என்று கொஞ்சம் மனதார வருத்தப்பட்டார். அந்த கூட்டிற்கும் முட்டைக்கும் எந்த சேதாரமும் ஆகாமல் இளநிகளை பறித்து போட்டார். மெதுவாக தென்னை மரத்திலிருந்து கீழே இறங்கினார். அண்ணன் தம்பி இருவரும் தென்னை மரத்தை வெட்டச் சொன்னார்கள். மரத்தில் ஏறி அந்த முட்டையை பார்த்தவர் நடந்தவற்றை அண்ணன் தம்பி இருவரிடமும் சொன்னார். அவர் தம்பியுடைய மனைவி கர்ப்பமாக இருப்பதால் இப்போதைக்கு கூட்டை களைப்பதும் அதை எடுத்து எறிவதும் பாவமாக அமையும். குழந்தை பிறக்கும் வரை இந்த தென்னை மரத்தை வெட்ட வேண்டாம் என்று மேலே ஏறி பார்த்தவர் அண்ணன் தம்பி இருவரிடமும் சொன்னார். என்னதான் சண்டையாக இருந்தாலும் தன் தம்பியுடைய மனைவி கர்ப்பமாக இருப்பதால் குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டையும் கலைக்காமல் தென்னை மரத்தையும் வெட்டாமல் அண்ணன் அமைதியாக அவர் வீட்டிற்கு சென்று விட்டார். அண்ணன் அமைதியாக சென்றதால் தம்பியும் நம்ம அண்ணன் நல்லவன்தான், அதனால்தான் தன் மனைவிக்காக அந்த கூட்டை பிரிக்காமலும் மரத்தை வெட்டாமலும் சென்று விட்டான் என்று தம்பியும் அங்கிருந்து சென்று விட்டார். மரத்தை வெட்ட வந்தவர் தனக்கான கூலி கம்மியாக கிடைத்தாலும் அவர் அந்த குருவிகளையும் குருவியினுடைய முட்டையையும் காப்பாற்றியதற்காக மனநிறைவாக அங்கிருந்து சென்றார். அந்த குருவிகள் மதியம் இறை சாப்பிட்டு விட்டு திரும்ப கூட்டுக்கு வந்தது. அங்கு சில மாற்றங்கள் இருப்பதைக் கண்டு கொஞ்சம் பயந்தது. ஆனாலும் தன் முட்டைக்கும் கூட்டுக்கும் எதுவும் ஆகாததால் குருவி இரண்டும் சந்தோஷமாக அந்த கூட்டில் அடைகாத்தது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நல்ல மனதோடு யோசித்தாலே அனைத்து பிரச்சனைகளும் சுலபமாக தீர்ந்துவிடும். இந்த கதை உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.